வைத்தீரே. உம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீர்தானே, மன்னாயமக்கும் நீர்தானே. எந்நாளும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. 1 கொரிந்தியர் 10:31. 1 Corinthians chapter 10 and verse 31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். இன்றைக்கு நம்முடைய செய்கைகள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதா? நம்முடைய நடக்கை, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய சிந்தைகள், நமது சாட்சி இன்றைக்கு அவரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறதா? தேவ பிள்ளைகள் அவரை மகிமைப்படுத்துகிறவர்களா இருந்ததினாலே தேவன் அவர்களை உயர்த்தி கொண்டே போனார். தேவன் அவர்களை பாதுகாத்தார். இன்றைக்கு நமக்கும் அதை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அவரை மகிமைப்படுத்துகிறீர்களா? வேலை ஸ்தலங்களிலே, படிக்கிற இடங்களிலே, செய்கின்ற ஊழியங்களிலே, உங்களுடைய எல்லாவற்றிலும் அவரை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்களானால் அவர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். மகிமை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உம்மை மட்டுமே நாங்கள் மகிமைப்படுத்த எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். அப்படி அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஆசீர்வதித்து அவர்களுடைய பழைய வாழ்க்கை மாறட்டும். புதிய வாழ்க்கையை கொடுப்பீராக, புதிய ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக, புதிய உயர்வுகளை கொடுப்பீராக. உமக்கென்று நாங்கள் பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரமாக இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.